நம்மோடு தற்போது இணைகிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய ஹிதாயத்துல்லா. ஐயா வாங்க. ஹிதாயத்துல்லா சார், இப்போ டெல்லியினுடைய எலெக்ஷன் தேசிய அரசியலில் கவனம் பெற்றது, ஒரு மிகப்பெரிய அளவீட்டை சொல்ல போகின்றது. காங்கிரஸ் கட்சி நீங்கள் வருத்தப்படக்கூடாது, திலாட்சியத்தினுடைய கோலாட்சிய ஒரு மாநிலம் அல்ல, யூனியன் டெரிட்டரி தற்போது 10% கீழாக போய்விட்டது. இந்த போட்டியில் நீங்கள் முரண் பிடிக்கிறீர்கள், முட்டு பிடிக்கிறீர்கள், வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை என்று நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். எந்த அடிப்படையில் காங்கிரஸ் போட்டி போடுது? காங்கிரஸ் ஒரு கட்சி, நீங்களே சொல்றீங்க, ஷீலா தீட்சித் 15 வருஷத்துக்கு மேல ஆட்சியில் இருந்தாங்க, பிரமாதமா பண்ணாங்க. அப்படி ஒரு கட்சி எலெக்ஷன் நிக்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, நான் நிக்க கூடாது என்று சொல்லவில்லை, எந்த அளவுக்கு வெற்றி வரும் என்று நம்புகிறீர்கள்? வெற்றி தோல்வியா முக்கியம்? ஓ அப்படி. நீங்க ஒரு கட்சி என்பது விடுதலைக்காக போராடிய ஒரு கட்சி, விடுதலைக்கு பிறகு இந்த நாட்டினுடைய வலிமையை உருவாக்கிய கட்சி, இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை காத்த கட்சி, இந்த நாட்டுக்காக தன்னுடைய உயிர்களை இழந்த ராஜீவ் காந்தி, உங்களுக்கு தெரியும், இந்திரா காந்தி, இத்தகைய ஒரு கட்சி ஏன் தேர்தலில் நிற்க வேண்டும் என்று கேட்பதே ஒரு வித்தியாசமான. நீங்க கேட்கல, கேட்டாங்க. ஏன் கேட்கிறாங்கன்னா, அங்கே இதற்கு முன்பு ஆட்சி செய்தது, இப்பொழுது ஆட்சி செய்வது ஆம் ஆத்மி, முன்பு ஆட்சி செய்தது பிஜேபி. இது ரெண்டுக்கு நடுவில் 15 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சி செய்தது காங்கிரஸ். அதனால ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும், இந்தியா கூட்டணி என்பது பாராளுமன்ற தேர்தலுக்காக உருவாக்கப்பட்டது. அந்த நேரத்தில் கூட செல்வி மம்தா பானர்ஜி அவர்கள் இந்தியா கூட்டணியில் இல்லை. பாராளுமன்ற தேர்தலில் நல்லா புரிஞ்சு கொள்ளணும், பாராளுமன்ற தேர்தலில் கூட யார் இல்லை? இந்தியா கூட்டணியிலே இருந்த மம்தா பானர்ஜி அவர்கள் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னையே நிதிஷ்குமார் போயிட்டாரு. அப்படி இருந்தும் கூட இந்தியா கூட்டணி வலிமையாக போராடித்தான் 303 இடத்துல இருந்து 400 இடங்களுக்கு மேலே போறோம்னு சொல்லக்கூடிய ஒரு பிஜேபியை 240க்குள் சுருக்கியது. தேர்தல் கமிஷனுடைய உதவி இருந்தாலும் கூட எல்லாம் அதே. நீங்கள் 2019 சரி, 2024 சரி, விவிபேட்டை உங்களுக்கு ஒரு வருஷம் வரை வச்சிருக்கணும். 9B எலெக்ஷன் இதை சொல்லுது, ரூல் சொல்லுது. இவங்க என்ன பண்ணாங்க, 4 மாதத்தில் அடித்தாங்க. அந்த கேள்வி இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்கு, சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கு. அப்போ எலெக்ஷன் கமிஷன் மூலமாக பல்வேறு தகுதி திருத்தங்களை பாராளுமன்ற தேர்தலில் செய்தார்கள். உங்களுக்கு நன்றாக தெரியும். இப்போ நான் இதை கேள்வி கேட்கிறேன், நீங்க சொல்றேன், இது இந்த மாதிரி பேசுறது இயலாமையின் வெளிப்பாடாக இருக்கு. இது இயலாமையில் உண்மையை ஒரே எப்ப பார்த்தாலும் மேனிபுலேஷன் இல்ல பாருங்க. அசோசியேஷன் ஆஃப் உங்களுக்கு அந்த பாதுகாப்புக்காண்டி உள்ள அசோசியேஷன் தான் இதை சொல்லியது, நான் சொல்லலை. ஒரு தேர்தல் கமிஷனர், டெல்லியில் உள்ள தேர்தல் கமிஷனர் ஆச்சரியப்படுறாரு, எப்படி 5 லட்சம் ஓட்டை கொண்டு வந்து கொடுத்தாங்க, அதில் 1.67 லட்சத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியல கீழே உள்ளவங்க. அப்போ இந்த அளவுக்கு இன்னைக்கு எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று பாஜக பல தகுதி திருத்தங்களை செய்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நான் மீண்டும் சொல்கிறேன், காங்கிரஸை பொறுத்தவரை நாங்கள் 15 ஆண்டுகளாக டெல்லியை ஒரு சிறந்த நகரமாக, உலகிலே சிறந்த நகரமாக ஆக்கினோம். மெட்ரோவில் இருந்து எல்லாத்தையும் நாங்கள் தான் கொண்டு வந்தோம். இவ்வளவு இருந்தும் கூட நாங்கள் நிற்கணுங்கிற அவசியத்தில் நிற்கிறோம். காலம் பதில் சொல்லும். நிற்கிறது தப்பில்லை, ஜனநாயகத்தில் நின்று சொல்கிறேன். அதாவது 1977 காங்கிரஸ் வெற்றி வாய்ப்பை இழந்தது, டெல்லியில் இழந்தது. அதே காங்கிரஸ் 2 ஆண்டுகளில் நடந்த 1980 தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது, இமாலய வெற்றி பெற்றது. உங்களுக்கு நன்றாக தெரியும். நல்ல தெரியும். அப்ப தோல்வி வெற்றி உங்களுக்கு 1989 காங்கிரஸ் வெற்றி வாய்ப்பை இழந்தது. 2 வருஷத்தில் நடந்த எலெக்ஷன்ல காங்கிரஸ் என்ன செஞ்சு வெற்றி பெற்றுச்சு. வெற்றி தோல்வி என்பதல்ல. அதற்கு பிறகு 2004 வரை வாஜ்பாய் அவர்கள் 98 இருந்து 6 வருஷம் ஆண்டார். இப்ப மீண்டும் 10 வருஷம் காங்கிரஸ் ஆண்டது. எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, வெற்றி தோல்வி என்பது நீங்க சொல்றது சிறப்பு. ஒரு அரசியல் கட்சிக்கு, மக்கள் பணி செய்கிற கட்சிக்கு வெற்றி தோல்வி ஒரு அளவீடு இல்லை. நான் சொல்றேன், இப்போ நான் என்ன கேட்குறேன், இவ்வளவு சிறப்பாக டெல்லியை சர்வதேச நகராக மாற்றினீர்கள் அல்லவா? அப்படின்னா உங்கள் வாக்கு சதவீதம் 2020 10லிருந்து ஏன் 4 குறைஞ்சிச்சு? மக்களுக்கு ஏன் உங்கள் மீது அதிருப்தி? சுயாதீனமாக அதை பற்றி சிந்தித்தீர்களா? இதான் ஒரு செய்தியால் நான் கேட்குறேன். சுயாதீனமாக 10லிருந்து 4 ஆக்கினார்களே, இதற்கு என்ன காரணம் நீங்கள் சிந்தித்தீர்களா? நீங்கள் இருந்தால் உங்கள் தலைமை. நீங்கள் சொல்கிற 4 எப்போ வந்துச்சு? எப்போ? 20
எலெக்ஷன்ல. ஆமா, பிஜேபி 33ல இருந்து 38 ஆயிட்டு. 19 நாங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் எடுத்தோம், 24 என்ன எடுத்தோம், நீ அதை பாருங்க. நீங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, எடுத்ததானே இப்ப குறைஞ்சிட்டீங்கன்னு கேக்குறேன். இல்ல பாராளுமன்ற தேர்தலில் நாங்க அதிகமா எடுத்திருக்கோம், வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கலாம். இன்னொரு விஷயம் நீங்க புரிந்து கொள்ளணும், இந்த வெற்றி தோல்வி பின்னடைவு என்பதெல்லாம் இல்லாம போன கட்சி பாஜக. 2 இடங்கள்ல தான் பார்லிமெண்ட்ல வென்ற ஒரு கட்சி. எப்படி அது இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சிருக்கு, எப்படி ஆட்சியை பிடிச்சிருக்கு? மகாராஷ்டிராவில் என்ன நடந்துச்சு? மகாராஷ்டிராவில் வந்து காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே எல்லாரும் தான் ஆட்சியில் இருந்தாங்க. என்ன மேனிபுலேஷன் பண்ணாங்க, என்ன தவறா வந்து பாஜக என்ன செஞ்சிச்சு? தாக்கரே கட்சியை, உத்தவ் தாக்கரே கட்சியை உடைச்சிச்சு. அதே மாதிரி பவார் கட்சியை உடைச்சிச்சு, அஜித் பவாரை கையில் எடுத்துச்சு. இதெல்லாம் ஊர் மக்களுக்கு தெரியும். நான் என்ன கேட்கேன், திவாரி போன்ற பெரும் தலைவர்களை வைத்துக் கொண்டீர்கள். 84 அம்மாவுடைய அசாசினேஷனுக்கு அப்புறம் 420 பெற்று 42 சீட்டா வந்தீங்களே, நீங்க மறுபடியும் உங்களை சுயாதீன பரிசோதனை செய்து கொள்ள மாட்டீர்களா? நான் கேட்கறது மறுபடியும் நீங்கள் நியாயப்படுத்த. திரும்பவும் சொல்றேன், 2 முறை வெற்றி வாய்ப்பு இழந்து 3ஆவது முறை. நாங்க 1952, 57, 62, 67, 71 5 முறை தொடர்ந்து வென்றோம் இல்லையா? அந்த கட்சி இன்னைக்கு பின்னடைவை சந்திச்சிருக்கா இல்லையா? நாங்க 5 முறை வென்றவர்கள், பாஜக 3 முறை வென்றிருக்கு. இப்ப மைனாரிட்டி ஆட்சி. எதுக்கு சொல்ல வரேன்னா, தோல்வி என்பது வேற எந்த கட்சி இல்லையே. எது 57 நீங்களும் இருந்தீங்க, கம்யூனிஸ்ட் இருந்தாங்க, வேற யாரும் இருந்தா? பல கட்சி இருந்துச்சு, 1 2 இல்ல, அது இருந்துச்சு. எங்க தமிழ்நாட்டுல கூட அன்னைக்கு யாரு முஸ்லீம் லீக் எதிர்க்கட்சிங்கிற நிலைமைக்கு இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? சுதந்திரா கட்சி இருந்தது, ராஜாஜியினுடைய கட்சி. அதெல்லாம் நீங்க தான் இப்ப இல்லன்னு சொல்லிட்டு நாங்க சுதந்திரா கட்சி அப்படி நீங்க சொல்றீங்க. திரு ஹிதாயத்துல்லா, அன்னைக்கு என்ன கட்சி இருக்கு? ஒரு தேசிய அளவுல இன்னைக்கு வலுவாக இருந்த மாதிரி அன்னைக்கு கட்சி இல்ல. அதிமுக கிடையாது. அன்னைக்கு தான் 67 பேரறிஞர் அண்ணா அவர்கள் 15ல இருந்து 52 வந்து 67 தான் முதலாக ராஜாஜியோடு சேர்ந்து உங்களை எடுத்து வெற்றி பெறுகிறார். அன்றைக்கு 44% வாக்களை பெற்ற காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு 4% இருக்கு தமிழ்நாட்டில். திரும்பவும் சொல்றது, காங்கிரஸ் தோல்வியை சந்திக்கலாம், வெற்றியை சந்திக்கலாம், மாறி மாறி உங்களுக்கு ஒரு வரலாறே சொல்லிட்டேன். காங்கிரஸ் எப்படியெல்லாம் வென்றது, எப்படியெல்லாம் பின்னடைவை சந்தித்தது, பிறகு எப்படியெல்லாம் வென்றது என்பதை சொல்றேன். அதே நேரத்தில் இந்தியா கூட்டணியில் உள்ளவர்கள் யாரும் யாரையும் ஆதரிக்கலாம், அது அல்ல முக்கியம். அதை விட முக்கியம் என்னன்னு சொன்னா, 3 தடவை திருமதி ஷீலா தீட்சித் ஜெயிக்கும் போது எங்களுக்கு ஆம் ஆத்மி பார்ட்டி அன்னைக்கு இல்ல. அதே தான் மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்க நாங்க வருத்தப்படல. சமாஜ்வாடி பார்ட்டி ஆதரவு கொடுக்க நாங்க வருத்தப்படல. ஆனா நாங்க வென்றோம். அந்த நேரத்துல சிவசேனாவோ எந்த கட்சி எங்களுக்கு ஆதரவு இல்ல. காங்கிரஸ் தனியாக வென்றது. மீண்டும் ஒரு முறை காங்கிரஸ் தனியாக வெல்லும். சிறப்பு. உங்களுடைய இவ்வளவு நம்பிக்கையோடு பேச இதாயத்துல சார் ரொம்ப எளிமையா சொல்லலாம். அவர் சொன்னாரு, மோடி அவர்கள் எல்லா நாட்டுக்கும் போனதன் விளைவு என்ன? 50 ரூபாய் இருந்த ஒரு டாலர் மதிப்பு அது பொதுவான விஷயம். அவருக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? அவர் என்ன சொன்னார்? மோடி போனதன் விளைவு நான் 2 விளைவு சொல்றேன். இன்னைக்கு டீசல் பெட்ரோல் விலை வந்து 2 மடங்கா இருக்கு. அதே மாதிரி வந்து டாலர் விலை 2 மடங்கா இருக்கு. இதுதான் உலக நாடு முழுக்க சென்றவருடைய மோடியினுடைய நிலைமை. பணத்து மதிப்பு குறைஞ்சு போச்சு. இதோட நான் நிறுத்திக்கிறேன். டெல்லிக்கு வரேன். டெல்லி என்ன சொல்றேன், டெல்லியை பொறுத்தவரை இன்னைக்கு மும்முனை போட்டி. இந்தியா கூட்டணி பிஜேபி இல்ல. மும்முனை போட்டியில் யார் வெல்வார்கள் என்பதை வந்து நாம இப்ப சொல்ல முடியாது. காங்கிரஸுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு. இன்னைக்கு திரு ராகுல் காந்தி அதற்கான பெரிய முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒரே ஒரு சின்ன கேள்வி சார், நம்ம நேரங்கிறது 4% எப்படி சார் ஜெயிக்க முடியும்? திரும்பவும் காங்கிரஸ் கட்சி வாய்ப்பு இருக்குன்னா நெடிய விஷயம் நான் சொல்லிட்டே வந்தேன். தப்பு இல்ல, நீங்க சொல்றது எப்படி, அதாவது ஒரு கட்டத்துல டெல்லியுடைய மாநகராட்சியை பாஜக பெற்றிருந்தது. அது எப்படி காங்கிரஸுக்கு வந்துச்சு, திரும்பி ஆம் ஆத்மிக்கு வந்துச்சு? யோசிச்சு பாருங்க. அப்ப ஒண்ணுமில்லாத ஒரு சூழல், பல மடங்கு பலம் உள்ள பாஜக எப்படி 2வது கட்சியா வந்துச்சு? யோசிச்சு பாருங்க. ஆம் ஆத்மின்னு ஒரு புது கட்சி வந்துச்சு, அது வெற்றி வாய்ப்பை பெற்றுச்சு. அதுக்கு காரணமா காங்கிரஸ் இருந்துச்சு. அந்த மைனாரிட்டியா இருந்த ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு வந்து காங்கிரஸ் கட்சி ஆதரவு கொடுத்துச்சு. அப்ப மக்கள் என்ன நினைக்கிறாங்க, பிஜேபிக்கு எதிராக ஏதாவது ஒரு கட்சி இருக்கணும்னு அடுத்த தேர்தல் நினைச்சாங்க. ஆம் ஆத்மி வெற்றி பெற்றுச்சு. இப்ப ஆம் ஆத்மி மீது உள்ள குற்றச்சாட்டுகள் மூலமாக அதற்கு வாய்ப்பு இல்லாம கூட போகலாம். ஆனா எது எப்படி இருந்தாலும் பாஜக தோல்வி என்பது 100க்கு 100 உண்மை.